சிவபெருமானுடைய புகழை சொல்லுகிற பகுதி கீர்த்தி திரு அகவல். சிவபுராணத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த சொரூப இலக்கணத்தை சொன்னார். இதில் நேரடியாக உலகுக்கு வந்து அவர் செய்த திருவிளையாடல்களை எல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தார். அதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சில கதைகளை சொல்லியிருக்கேன் என்ன நடந்ததுன்னு. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது 91வது வரி. குற்றாலத்துக்குரியாயிருந்தும். இந்த புத்தகம் கையில் இருந்து வரி வரியாக பார்த்து நான் என்ன சொல்லுகிறேன்னு கேட்குறவர்களுக்கு மட்டும்தான் நான் பேசுறது புரியும். குற்றாலத்துக்குரியாயிருந்தும், குற்றாலத்தில் சிவலிங்க திருமேனியாக எழுந்தருள் இருந்தும்னு அர்த்தம். குறிங்கிறது இங்க சிவலிங்கத்தை குறிக்கிறது. உங்களுக்கு தெரியும், குற்றாலம்னா அருவி நினைவுக்கு வரும். திருக்குற்றாலத்தில் அது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அங்கே ஒரு நடராஜருக்கு சபை இருக்கு. சிதம்பரத்தில் பொன்னம்பலம், மதுரையில் வெள்ளியம்பலம், திருவாலங்காட்டில் ரத்தின அம்பலம், திருநெல்வேலியில் தாமிர அம்பலம், இங்கே சித்திர அம்பலம், சித்திர சபை என்று சொல்வார்கள். அது இருக்கிற இடம் குற்றாலம். அங்கே அகத்தியர் வந்தாராம். மீனாட்சி கல்யாணத்தும் போது அங்கே வடக்கு உயர்ந்து போச்சு, தெற்குக்கு போய் தெற்கு ஒரேதான் தூக்கிடுச்சு, அங்கே போ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டாங்களாம். அகத்தியர் இங்கே வந்தவர் அங்கே பொதியமலைக்கு வந்த உடனே அங்கே பார்த்தா பெருமாள் கோயில் இருந்திருக்கு. சரி, அதுக்குள்ளே போயிருக்கார். அதுக்குள்ளெல்லாம் வரப்படாதுன்னு தடுத்துட்டாங்களாம். உடனே ஒரு பாட்டு பாடி அங்கே இருந்த பெருமாளை அப்படியே சிவபெருமானா சிவலிங்கமாக மாற்றி விட்டாராம். அப்படி ஒரு கதை உண்டு குற்றாலத்துக்கு, கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றாலம்னா மாணிக்கவாசகருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் போல இருக்கு. அதனால தான் அவர் என்ன சொல்லுவார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனமும் இனி அமையும். குற்றாலத்து உரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு ஒரு பாட்டு பாடுவார். அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் திருக்குற்றாலத்தில் இருக்க நடராஜ பெருமான்னு தெரியுது. அந்த குற்றாலத்தில் குறியாயிருந்தும்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்லியிருக்காரு, ஒரு வாக்கியத்தில். அடுத்தது அந்தமில் பெருமை அழல் உரு கறந்து. அந்தமில் பெருமைனா எல்லையில்லாத பெருமை, முடிவில்லாத பெருமை. முடிவில்லாத பெருமையுடைய சிவபெருமானின் வடிவம் என்ன? அவனுடைய இயற்கையான வடிவம் ஜோதி வடிவம் தான். அதைத்தான் அழல் உரு, அழல்னா நெருப்பு. அந்தமில் பெருமை அழல் உரு கறந்து, கறந்துன்னா மறைத்துன்னு அர்த்தம். மாணிக்கவாசக பெருமானுக்காக திருப்பெருந்துறைக்கு வருகிற போது அந்த உருவத்தை மறைத்து கொண்டு குரு வடிவிலே வந்தார் அப்படிங்கிறது வரலாறு. அதை தான் சொல்ல வர்றாரோ என்னவோ. அந்த மில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு. அவ்வளோ அழகா இருக்கான். சுந்தரம்னா அழகு. சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு எப்படி வந்தாரு? திடீர்னு வந்துட்டாரு. இந்திர ஞானம் போல வந்தருளி இந்திரஜாலம் பண்றார். அப்படி வந்தாருன்னு சொல்லுகிறார். அவர் நிறைய இடத்துல இந்திரஜாலம் பண்ணுவார். ஒரு தரம் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு தேவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். தேவர்களில் ஒருத்தர் சொன்னாரா, நான் தான் காரணம் வெற்றிக்குன்னு. இன்னொருத்தர் சொன்னாரா, நான் இதில் ரொம்ப மும்முரமாக ஈடுபடலைன்னா நமக்கு ஏது வெற்றி. அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. அப்போ ஒரு இயக்கன் ஒருத்தன் வந்தான்.
வந்து ஒரு துரும்ப நட்டு உங்களை யாராவது இந்த துரும்ப அசைக்க முடியுமான்னு கேட்டான். அக்னி தேவன், வாயு தேவன், இந்திரன் எல்லாரும் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனா அந்த துரும்ப அசைக்க முடியல. தோல்வி அடைஞ்சு போய் துவண்டு போயிருக்கிற போது உமாதேவி தோன்றினார். இங்க பாருங்க, இயக்கனாக வந்தவன் சிவபெருமான். அவன் இந்திரஜாலம் நிறைய பண்ணுவான். இந்திரஜாலமாக வந்தவன், இயக்கனாக வந்தவன் சிவபெருமான். அதனால உங்கள் வெற்றிக்கெல்லாம் பின்புலமாக இருந்தவன் சிவபெருமான் என்பதை மறந்துவிட்டு நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டு கொண்டது தவறு என்று உமாதேவி சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. அதான் சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருடி. இந்திரஜாலம்ங்கிறக்காக சொன்னேன். எவ்வவர் தன்மையும் தன் வயிற்படுத்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும், ஒரு மாதிரி இருப்பார்கள். அதெல்லாம் தன்னுடைய தன்மையாக தனக்காகவே அவன் பற்றி கொண்டான். அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் அவன் புகுந்து அவர்களை தன்மையப்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவன் அவன். எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்து, எத்தகையவர்களுடைய தன்மையையும் தம்மிடம் அடக்கி, தானே ஆகிய தயாபரன், அவர்கள் யாரிலும் தானே ஆகிய கருணை கடன் என் நமது இறைவன். தயாபரன், தயன கருணை, இரக்கம். தயாபரன், இரக்கமுடையவன் நம்முடைய கடவுள். மக்கள் தேவர் என்னும் எவரவர் தன்மைகளையும் தனக்குள் அடக்கி தானே எங்கும் நிறைந்திருக்கிறவன் சிவபெருமான்கிறத இங்கே சொல்ல வருகிறார். அப்புறம் சந்திர தீபத்து சாத்திரனாகின்னு வருது. சந்திர தீபம் என்ற தீவில் சாத்திரங்களை கற்பிக்கிற ஞானாசிரியனாகின்னு பொருள். சாத்திரனாகினா சாத்திரங்களை கற்பிக்கிற ஆசிரியராகி, ஞானாசிரியனாகி, அந்தரத்து இழிந்து வந்து மேலேருந்து கீழே ஓடியாந்து, மேலேருந்து கீழே இறங்கி அழகு அமர் பாலையுள், அழகான பாலை நிலத்தில் சுந்தர தன்மையோடு துதைந்து இருந்த அருளியும், அழகிய தன்மையோடு நெருங்கி எழுந்தருளியிருந்தும், மேல இருந்து கீழே இறங்கி பாலைவனத்துக்கு வந்தார்னு சொல்றார். அப்ப என்ன சொல்றாங்க, பாடல் பெற்ற தரங்கள்ல திருக்களிப்பாலைன்னு ஒரு ஊர் இருக்கான். பாலை, அதுல பாலைன்னு வருது இல்ல, அதுக்குள்ள இருக்கார் சிவபெருமான்கிறதுனால சொல்லுகிறார் அப்படின்னு சில பேர் சொல்லுகிறார். அதெல்லாம் இல்லைங்க. அவர் வந்தது திருப்பரந்துரைக்கு. அப்போ ஆவுடையார் கோயில் தான் முன்னால பாறையா இருந்திருக்கும் போல இருக்கு. பின்னால அது நல்ல மருத நிலமா மாறி போச்சு அப்படி சொல்லுகிறவர்கள் உண்டு. நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் மெக்காவுக்கு போவார்கள். ஆண்டுதோறும் அங்கே போற அவர்களுக்கு உதவியெல்லாம் இந்திய அரசு செய்கிறது. அங்க போய் ஒரு இடத்துல நெருக்கமா கூடி ஒரு இடத்த சுத்தி வருவாங்க. திரை போட்டிருக்கோம் 4 பக்கமும், காஃபான் பேரு. அதுக்குள்ள சிவபெருமான் இருக்கிறார். அதனால அரபு நாடாகிய பாலைவனத்தில் சிவபெருமான் வந்து எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லுவதும் உண்டு. இதுல எல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா அதையும் நம்ம வந்து முற்றிலும் புறக்கணிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியல. ஏன்னா அதில் பல பேர் வந்து அதை பதிவு பண்ணி இருக்கிறார்கள். அதனால அரபு நாட்டில் அப்போ நபிகள் நாயகம் எல்லா சிலையும் வேண்டான்னு உடைச்சு போட்டு உருவமே இல்லாத கடவுளுக்காக அவர் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தாலும் இந்த சிவலிங்கத்தை மட்டும் விட்டு வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. அதெல்லாம் வரலாற்றில் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெளிவாக சொல்லுவதற்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து மந்திர மாமலை மகேந்திர வெற்பன், மந்திரமாம்
மலை அப்படியே வச்சுக்கலாம். வேதங்கள் வெளிப்படுவதற்கு இடமான மகேந்திர மலை. முதல்ல மகேந்திர மலையில இருந்து சொன்னாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. வேதங்கள் அவர் சொன்ன இடம் மகேந்திர மலை. அது இப்ப இருக்க சுசீந்திரம்மான்னு நமக்கு தெரியலைன்னு கூட நான் சொன்னேன். அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல். அந்தமில் எல்லை இல்லாத முடிவில்லாத பெருமை உடைய அருளுடைய அண்ணல் அருளுடைய பெருமான் எந்தமை ஆண்ட பரிசது கேட். எங்களை எல்லாம் ஆட்சி செய்த பரிசு, ஆட்சி செய்த தன்மை. ஆட்சின்னா என்ன? ராஜா மாதிரி இருந்தாருங்க எங்களுக்குன்னு அர்த்தம். ஒரு ராஜான்னு இருந்தால் அவருக்கு ஒரு கொடி உண்டு, ஒரு நாடு உண்டு, ஒரு ஊர் உண்டு, ஒரு படைக்கலம் உண்டு, ஒரு முரசு உண்டு, இப்படி வாகனம் உண்டு, இப்படி எல்லாம் உண்டு. ராஜான்னா அடையாளம் உண்டு. இதுக்கெல்லாம் அங்கங்கள்னு பேரு. சிவபெருமானுக்கு 10 அங்கம். 10 அங்கம்னா தசாங்கம்னு சொல்லுவோம். திருத்தசாங்கம்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அது இறைவனோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் திருங்கிற அடமொழி சேர்த்து சொல்றது தானே வழக்கம். அதனால திருத்தசாங்கம் 10 உறுப்புகளை இப்ப சொல்ல தொடங்குறாரு. கீர்த்தி திருவெல்லாம் முன்னால திருவடி புகழ்ச்சியில அவருடைய திருவிளையாடல்களை பூரா வரிசையா அடுக்கி சொன்னவர். இப்போது எங்களை ஆண்டு கொண்ட பெருமானுடைய இயல்பு பரிசு அதை சொல்ல வேண்டுமானால் நான் இப்ப கீழே சொல்ல போறதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு. ஆற்றல்னா வல்லமை, அது உடை வல்லமை அதனை உடைய. அழகு அமர் அழகு அமைந்த, திருவுரு திருமேனி கொண்ட. அது எது? காளமாடு. நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், திருநீர் பூசிய அந்த கொம்புகளை அது காட்டுகிறது அப்படின்னு சொல்றார். இது என்ன சொல்ல வாராருன்னா, நம்ம சிவபெருமானுடைய கொடியில என்ன இருக்குன்னா காளமாடு இருக்கு. காளமாடு தான் அவருக்கு கொடி. நிறைய கோயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நந்தி உருவம் போட்டு ஒரு கொடியை கட்டி வச்சிருப்பாங்க. அதனால நீற்று கோடி திருநீறு பூசிய கோடி கொம்புகளை உடைய காளமாடு நிமிர்ந்து காட்டியும். அப்ப கொடி சொல்லியாச்சு. அடுத்தது அவருக்குள்ள ஆறு எது அப்படின்னு சொல்ற போது, ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும். அவருக்கு ஆறு எதுன்னா காவிரி ஆறு, பெண்ணை ஆறு, யமுனை ஆறுலாம் இல்லை. அவருக்கு ஆறு என்ன? ஆனந்தம். சிவபெருமானை கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்குது? திருவாசகத்தை படிச்சா என்ன கிடைக்குது? ஆனந்தம் தானே கிடைக்குது. அதனால ஆனந்தம் அவருடைய ஆறு. ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்குங்கிறாரு. ஊனம்னா என்ன? பிறவி துன்பம். இல்ல நீங்க வேணா மலங்கள்னு வச்சுக்கலாம். ஆணவம், கண்மம், மாயை, இது அதான் நமக்கு மனுஷனுக்குள்ள ஊனம், குறைபாடு. அத முற்றிலுமாக நீக்கக்கூடிய அப்படிங்கிறதுக்காக ஒருங்குடன் அறுக்கும், முற்றிலுமாக நீக்கக்கூடிய. அப்படி செய்யக்கூடியது எது? இந்த ஆனந்தமாகிய ஆறு. கங்கையில நம்ம நீராடினால் பாவம் முழுவதும் போகும்னு சொல்றோம். அப்ப இந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகமாகிய ஆனந்த ஆத்துல குளிச்சோம்னா நமக்கு பிறவியே கிடையாதுன்னு அர்த்தம். ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும். பின்னால திருத்தசாங்கம்னு ஒன்று பாட போறாரு. இந்த 10ஐயும் தனியா பாடுவாரு. அதுல வான்வந்த சிந்தை மலங்கடுவ வந்தெளியும் ஆனந்தங்கான் உடையான் ஆறு அப்படின்னு சொல்லுவார். சிந்தையில இருக்கக்கூடிய மலம் அதை கழுவ வருகிற ஆறுதான் ஆனந்தம்.
அப்புறம் இப்போ 6 சொல்லியாச்சு. அடுத்தது அவருடைய முரசு. அவருக்கு என்ன அந்த ஒலிக்கிறது எது அப்படின்னா, மாதில் கூருடை மாப்பெருங்கருணையன், உமையம்மையை தன்னுடைய உடம்பில் ஒரு கூறாக உடைய மாப்பெரும் ரொம்ப பெரிய கருணையை உடைய சிவபெருமானுக்கு எது முரசு? நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். நாதம் விந்து நாதம்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, நாத விந்துகள் ஆதி நமோ நமோ அதெல்லாம் பாடுவோம். இந்த நாதத்திலிருந்து தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால தான் நடராஜர் கையில் ஒரு உடுக்கையை கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு கையில் உடுக்க வச்சிருப்பார். அந்த ஒலி அதான் நாதப்பறை. அந்த உடுக்கப்பறை இல்லை, இது நாதம்ங்கிறது பறைன்னு சொல்லி பேர் சொல்றார். நாத பெரும்பறை, நாதம் என்னும் பெரிய பறையை நவின்று கரங்கவும், விரும்பி முழங்கி ஒலிக்கவும். கரங்குதல் அப்படின்னா ஒலித்தல். அப்ப நாதத்திலிருந்து தான் படைத்தல் தொடங்குகிறது என்பதனாலே சிவபெருமானுடைய பறை நாதப்பறை. இப்போ பறை சொல்லியாச்சு. இனி அவருக்கு என்ன படை? திருமாலுக்கு என்னங்க படை அப்படின்னு கேட்டா சங்கு சக்கரம்னு சொல்லுவோம். அவருக்கு நிறைய படை இருக்கு, அதுல முக்கியமானது சங்கு சக்கரம். அது மாதிரி முருகனுக்கு என்ன படை அப்படின்னா வேல் படை அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல சிவபெருமானுக்கு என்ன படை? அவருக்கு திரிசூலம், மூவிலை சூலம் 3 நீட்டிக்கிட்டு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அது எதுக்கு? அழுக்கடையாமல் நம்மை காப்பாற்றுவதற்கு. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்ட அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்ட அருளியும். கழுக்கடைங்கிறது மூவிலை சூலம். நமக்கு அழுக்கு வந்து சேராமல், அழுக்குங்கிறது இயற்கையாய் நமக்கு 9 வாசல் வழியாகவும் அழுக்கு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம உடம்புல அது அடையப்படாது. இன்னொன்று, இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கிற மலமாகிய அழுக்கு அடையப்படாது. அதனால தான் அவர் 3 பகுதி உள்ள ஒரு முத்தலை சூலத்தை கையில் வச்சிருக்காரு. கழுக்கடைங்கிறது முத்தலை சூலம். அப்ப சிவபெருமானை போய் வணங்குகிற போது இது 3ஐயும் விட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுக்காக தான் அது சூலம் வச்சிருக்காருன்னு. இல்லை அது நல்ல சூலம் கூர்மையா இருக்குன்னு சொல்லி 3 எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு போய் அது மேல குத்திட்டு வரக்கூடாது. எலுமிச்சம்பழம் குத்துறதுக்காக அது இல்லை. நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை இதை போக்குவதற்காக அது இருக்கிறது. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். இப்போ பட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அழுக்கடைதல்ங்கிற சொல் வந்த உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாட்டு ஒன்று வரும். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலது ஒன்று, ஆனால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள், பிழைப்பனாயினும் திருவடி பிழையேன். பால்ல இந்த ஆட்டுப்பால்லாம் கறக்கிற போது சில சமயங்களில் பிடுக்க விழுந்துடும். அதை அப்படியே வாரி எடுத்துட்டு பாலை வச்சுக்குவாங்க. ஐயோ பிடுக்க விழுந்துருச்சேன்னு பாலை கீழே ஊற்றிட மாட்டாங்களாம். பிடுக்கை வாரியும் பால் கொள்வர். அது மேலே என்னுடைய அழுக்கு இருந்தாலும் கடவுளே அதை வாரி போட்டுட்டு நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார். அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கைக்கொள் படை அப்படிங்கிறது திருத்தசாங்கத்தில் வரும். அதை பார்க்கும்போது அது சொல்லுவோம். அதனால இதுவரைக்கும் என்னென்ன சொல்லிட்டாருன்னு பாருங்க. கொடி 6 பறை படை 4ஐயும் சொல்லியாச்சு.
இனி சிவபெருமான் என்ன மாலை போட்டிருக்காருன்னு சொல்லணும். அதை அடுத்தாப்புல சொல்றாரு. மூலமாகிய மும்மலம் மறுக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? 3 மலம் தான். மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூய மேனி சுடர்விடு ஜோதி. சிவபெருமானுடைய உடம்பு அப்படியே நெருப்பு. காதலனாகி, யாருக்கு காதலனாகி? அடியார்களுக்கெல்லாம் காதலனாகி. நம்ம எல்லாரும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாரும் காதலி தான். சிவபெருமான் ஒருத்தன் தான் காதலன். அதனால எல்லா உயிர்களுக்கும் காதலனாகி அன்புடையவனாகி கழுநீர் மாலை, செங்கழ நீர் பூமாலை. கழுநீர் மாலைன்னா என்னது? செங்கழு நீர் பூமாலை. ஏழுடைத்தாக அப்படின்னு வருது. ஏழுடைத்தாகன்னா பொருத்தமுடையதாக, அவருக்கு போட்டா அப்படி பொருந்தது. ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அழகு பெற அணிந்து கொண்டும். அப்ப இப்ப என்ன சொல்லிட்டாரு? மாலையை சொல்லிட்டார். செங்கழு நீர் மலர் மாலை. மாலையை சொன்னவர் அடுத்து அவருடைய ஊர்தி. ஊர்தின்னா வாகனம், அதை சொல்றாரு. அரியோடு பிரம்மருக்கு அளவறியாதவன். ஹரி ஹரி அப்படின்னா திருமால். பிரம்மன் அவங்க 2 பேரும் தேடி பார்த்து அவங்களுக்கு அளவு தெரியல. அடிமுடி தேடினார்களே, அவர்களுக்கு அளவு தெரியல. அப்படிப்பட்ட பெருமான் எதுல வந்தாரு? பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் குதிரையில ஏறி வந்தாரு. ஞானசம்பந்தர் பாடுற போது தோடுடைய செவியன் விடை ஏறி அப்படின்னு பாடுவார். விடைனா காளமாடு. காளமாட்டுல தான் அவர் ஏறி வரணும். ஆனா நம்ம மாணிக்க வாசகருக்கு எதுல வந்தாரு? குதிரையில வந்தாரு. அதனால சிவபெருமானுக்கு என்னையா வாகனம்னா மாணிக்க வாசகர் குதிரைன்ட்டார். அரியோடு பிரம்மருக்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். பரின என்ன? குதிரை. பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் ஏறி சவாரி செய்தது. அது ரொம்ப அழகு. அதைத்தான் தனியா அன்னை பத்துல பாடுவார், எப்படியெல்லாம் வந்தார். அதனால திருத்தசாங்கத்திலையும் இதே திருப்பி சொல்லுவார். வான்புறவி ஊரும் மகிழ்ந்துன்னு. புறவின்னா குதிரை. நம்ம ஊர்கள் எல்லாம் புறவி எடுப்பு அப்படின்னு ஒன்று இந்த அய்யனார் கோயில எல்லாம் கொண்டாடுவாங்க. குதிரை பொம்மையை செஞ்சு தூக்கிட்டு வருவாங்க. அந்த புறவியில தான் இவர் சிவபெருமான் ஊர்ந்து வருவாராம். அதனால அவருக்கு வாகனம் குதிரை. அப்புறம் சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அவனை வணங்கினால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வாராத வழி தருவான். மறுபடியும் பிறக்க வேண்டாம், துன்பப்பட வேண்டாம், இதோட நம்முடைய ஜென்மம் முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கக்கூடியது சிவபெருமானை வணங்குவதால் கிடைக்கக்கூடியது. மீண்டு வாரா வழியருள் புரிபவன். காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க காவிரி மட்டத்தில், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படி கேட்டாங்க. அதனால மீண்டு வாரா வழி. நம்ம கூட சிவபுராணத்தில் படிச்சோம்ல, மீட்டிங்கு வாரான்னு. அதனால மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும். இந்த தென்பாண்டி நாடு தான் அவனுக்கு நாடு அப்படிங்கிறாரு. நிறையா அநியாயமா இருக்கு. சோழ நாட்டில் தான் 230க்கு மேல பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு. பாண்டி நாட்டில் மொத்தமே 14 ஊர் தான்.
இந்த மதுரை காளையார் கோயில், உத்தரகோசமங்க, திருப்புணவாசல் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 14 கோயில் தான். பாடல் பெற்ற தலங்கள் 14 இருக்கிற பாண்டி நாடு தான் அவனுக்கு நாடுன்னா என்ன அநியாயம். ஏன்னா இந்த பாண்டிய நாட்டில் தான், மதுரையில் தான் சிவபெருமான் சோமசுந்தரம் என்கிற பெயரோடு அரசனாக வீற்றிருந்தான். மதுரையில் தான் தமிழ் சங்கத்தில் தலைமை புலவனாக அவன் வீற்றிருந்தான். அதனால இந்த பாண்டி நாடு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு. அப்ப தென்பாண்டி நாடே தெளி, அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி அப்படின்னு பின்னால திருத்த சாங்கத்தில் சொல்வார். அதனால இப்ப நாடு சொல்லியாச்சு. அடுத்தது அவருக்கு ஊர் எது? ஊர் எதுன்னு கேட்டா ஒப்பற்ற ஊர் எது தெரியுமா? உத்தரகோசமங்க. அதான் ரொம்ப பழைய ஊர் என்று சொல்லுகிறார்கள். பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன். யாரெல்லாம் சிவபெருமானிடத்திலே பக்தி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் மேலான உலகத்துக்கும் மேலான இடத்துல, பரம்னா மேலான, பரம்பரம்னா அதை விட மேலான, பரம்பரத்து உய்ப்பவன் அங்கே கொண்டு போய் வைக்கின்றவன் யாரு? உத்தரகோசை மங்கை ஊராகவும். அந்த சிவபெருமான் திரு உத்தரகோச மங்கையை ஊராக கொண்டிருப்பான். உத்தரகோச மங்கை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. தேவிப்பட்டினத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரு கடல் நிலப்பகுதியில் வந்தால் பார்த்துடலாம். அப்புறம் ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும். சிவபெருமானுக்கு என்னங்க பேரு அப்படின்னு கேட்டா தேவதேவன் சொல்லணும். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மகாதேவன் சொல்றோம்ல, அது ஆதிமூர்த்திகள் அப்படின்னு சொல்றாரு. ஆதிமூர்த்திகள் யாரு? மும்மூர்த்திகள். படைத்த பிரம்மா, காப்பாற்றுகிற திருமால், கடைசியில அழிக்கிற ருத்ரன். இந்த 3 பேருக்கும் தலைவனாக இருப்பவன் சிவபெருமான் தான். அதனால ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்த அருளிய தேவதேவன். அதனாலதான் அவன் தேவதேவன், மகாதேவன். தேவதேவன் திருப்பெயராகவும். தேவர்கோ அறியாத தேவதேவன் செடும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. திருச்சதகத்தில் பார்த்தோம் அந்த பாட்டு. இந்த படைக்கிறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது எல்லாத்தையும் சிவபெருமான் தான் செய்கிறான். வேற வேற பேர்ல செய்கிறான். அதான் அவர்களை கொண்டு, பிரம்மாவை கொண்டு படைத்தலையும், திருமாலை கொண்டு காத்தலையும், ருத்ரனை கொண்டு அழித்தலையும் செய்கிறானே தவிர எல்லாவற்றையும் செய்கிறவன் சிவபெருமான். அதனால அவன் தேவர்கோ அறியாத தேவதேவன், மகாதேவன். அதான் தேவதேவன் சொன்னார். அது சொல்லியாச்சு. இப்ப பேர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எது மலை? ஏங்க அவருக்கு இருக்கிற அருள் எவ்வளவு பெருசு, அதுதான் மலை. அருள் தான் அவருக்கு மலை. இருள் கடிந்த அருளிய இன்ப ஊர்தி, அருளிய பெருமை அருள் மலையாகவும். இருள் கடிந்தருளிய அடியவர்களின் அஞ்ஞான இருளை அடியாமையாகிய ஆணவ இருளை நீக்கி அருளிய இன்ப ஊர்தி, பேரின்பமாகிய ஒரு வாகனம் ஊர்தி, அருளிய பெருமை, கொடுத்தருளிய பெருமை உடைய அருள், அருளே மலையாகவும். அருள் மலையாகவும், அருளே மலையாகவும்னு சொல்றேன். அப்ப 10 அங்கங்கள் இப்ப நான் சொல்லிட்டேன். கீர்த்தி திரு அகவல்ல வர்ற வரிசைப்படி இந்த 10 அங்கங்கள் சிவபெருமானுக்கு என்னென்னா, 1 கொடி,
அது ரிஷபக்கொடி. 2 ஆறு, அது ஆனந்தம்ங்கிற ஆறு. 3 பறை, அது நாதப்பறை. 4 படை, முத்தலை சூலம். 5 மாலை, செங்கழு நீர் மலர் மாலை. 6 வாகனம், அது குதிரை. நாடு பாண்டிய நாடு. ஊர் உத்தரகோச மங்கை. அவருக்கு பேர் தேவதேவன். அவருடைய மலை அருள்மலை. இப்ப இந்த 10ஐயும் அடுக்கி சொல்லிட்டாரு மாணிக்க வாசகர். திருத்தசாங்கத்தை இந்த கீர்த்தி திரு அகவலில் இவ்வளவு அழகாக அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால திருத்தசாங்கம் பார்த்தாச்சு. எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி. எப்பெருந்தன்மையும், எப்படிப்பட்ட பெருந்தன்மையையும், எவ்வவர் திறமும், எவ்வகைப்பட்டவர் திறத்தினையும், அப்பரிசு அதனால் அவரவர் தன்மைகளால் ஆண்டு கொண்டருளி, ஆளாக கொண்டருளி. நீங்க 3 வயசுல ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார். அவர் வேற ஒன்றும் அவர் ஒன்றுமே பண்ணல. அழுதார், அம்மா அப்பான்னு அழுதாரு. கரையில் பாலை கொடுத்து ஆட்கொண்டார். அவருக்கு சிவஞானம் வாய்த்தது. ஆனால் சைவ சமயத்தில் பிறந்தவர் தேவையில்லாமல் சமண சமயத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் திரும்ப சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் தானே இங்கே சேர்ந்தார் திருநாவுக்கரசு சுவாமி. இப்போ அவருக்கு தகுந்த மாதிரி அவர் ஆட்கொள்ளப்படுகிறார். இந்த சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய போருக்கு போய் நிறைய பேரை கொண்டுட்டாரு படை வீரராக இருந்ததுனால. அப்போ அவருடைய தன்மைக்கு ஏற்ப என்ன செய்தாரு, உன் பிள்ளைய கறி சமைச்சுட்டான்னு கேட்டு வந்தார். பிள்ளை கறி கேட்டு வந்தார்ல, அதான் சிறுத்தொண்ட நாயனார். அதனால அவரவர் தன்மைக்கு ஏற்ப அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்ட அருள்பவன் சிவபெருமான் அப்படின்னு வருது. இன்னொன்று சைவ சித்தாந்தப்படி பார்த்தோம்னா ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ம் உடையவர்கள் நம்மை போன்றவர்கள் சகலர். 2வது ஆணவம் கண்மம் மட்டும் உடையவர்கள், அவங்களுக்கு பிரளயாகலர்னு பேர். ஆணவம் மட்டுமே ஒன்று மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞான கலர். அப்போ சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலர்னு 3 வகையா பிரிக்கலாம். இறைவன் என்ன செய்வான், இந்த விஞ்ஞான கலருக்கு அவனுக்கு வெளியிலே நீங்க கும்பிட வேண்டாம், உள்ளே இருப்பேன், உள்ளின்று அருள்வான். பிரளயாகலருக்கு இந்த கடவுள் வடிவத்தில் காப்பாற்றுவான். மூக்கண்ணு, இந்த கண்டத்தில் கரை, திருநீலகண்டம் எல்லாத்தோடையும் வருவேன். சகலருக்கு என்ன சார் பண்ணுவேன், நம்ம மாதிரி ஆட்களுக்கு அவன் குருவா வந்தா தான் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. மாணிக்க வாசகருக்கு வந்தார்ல ஒரு குருவா, அது மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் குருவாக வந்து நமக்கு ஞானம் கொடுத்தால் அவர் தான் சிவபெருமான். நம்ம அவரை கும்பிட்டுறோம். நமக்கு வேற நேரம் எல்லாம் காலமாட்டில எல்லாம் ஏறி நமக்கு வரமாட்டாரு. அதான் சகலருக்கு குரு வடிவாக வருவார். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவர் தன்மைக்கு ஏற்ப அருள் கொடுப்பான். அதான் எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் தன்னுடைய கதையை சொல்றாரு. என்ன ஆண்டு கொண்டான், ஆனா என்ன பண்ணிட்டான், அப்பா நீ தில்லைக்கு வா, சிதம்பரத்துக்கு வான்னு என்னை விட்டுட்டு போயிட்டானே, அதை சொல்றாரு. நாயினேங்கிறவர் மாணிக்கவாசகர். நாயினேனை நலம் அலி தில்லையுள், நன்மைகள் நிறைந்த தில்லையிலே கோலமார் தரு அழகு கோலம் கொண்ட பொதுவினில் அம்பலத்தில்
வருக என வா என்று சொல்லி ஏல பொருத்தமாக என்னை இங்கொழித்தருளி என்னை மட்டும் இங்கே விட்டு அதான் அர்த்தம். திருப்பரந்துறையில் மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட பெருமான் அவரை மட்டும் சிதம்பரத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, அதை இங்கே சொல்றாரு. நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்தரு பொதுவினில் வருக என ஏல பொருத்தமா தான் விட்டாராம். ஏல என்னை இங்கொழித்தருளி போயிட்டார்ல, அவரோட பல அடியார்கள் போயிட்டாங்க சேர்ந்தாப்ல. அன்று உடன் சென்ற அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும் உடன் சென்ற கூட வந்த அடியவர்கள் அருள் பெற்ற அடியவர்கள் ஒன்ற அவனோடு பொருந்த உடன் கலந்த அருளியும் கலந்து மறைந்தருளியும். அவனோட போக முடியாதவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நெருப்பை மூட்டி நெருப்புக்குள்ள விழுந்துட்டாங்க. எய்த வந்திலார் எரியில் பாயவும். சில பேருக்கு என்னாச்சு, பைத்தியம் முடிச்சு போச்சு, நம்மளை விட்டுட்டு போயிட்டானேன்னு மாலது வாகி மயக்கம் எய்தியும் மதி மயங்கி மயக்கம் அடைந்தார்கள். சில பேர் என்ன பண்ணாங்க, தரையில விழுந்து புரண்டு அழுதாங்களாம். பூதல மதனில் இந்த பூமியில புரண்டு வீழ்ந்த அலறியும் கால் விசைத்தோடி கடல் புக மண்டி கால் வேகமா ஓட கடற்கரையை நோக்கி போய் தண்ணிக்குள்ள விழுந்துடலான்னு ஓடுறாங்க. ஐயா எங்களை விட்டுட்டு போயிட்டியே நாதா நாதா என்று அரற்றினார்களாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அப்படித்தானே சொல்றாரு. நாதன் தலைவன், நாதன் கணவன், நாதா நாதா என்று அரற்றி புலம்புறாங்க. பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் திருவடியை நிழலை அடைந்தவர்கள் திருவடியை அடையவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று. பதஞ்சலின்னு ஒரு முனிவர், அவர் என்ன, அவருக்கு பாம்பு தலை மனுஷ உடம்பு. ஏன்னா ஆதிசேஷன் போய் சிவபெருமான்கிட்ட எனக்கு உன்னுடைய அந்த நடனத்தை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டானாம். நீ தில்லைக்கு வா அங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாராம். அதனால தில்லைக்கு பதஞ்சலியா வந்தாராம். அவர் பதஞ்சலிங்கிறது ஒரு முனிவர். அவரால் தான் அவராலையும் இந்த புலிக்கால் முனிவர்னு ஒருத்தர் இருந்தார், வியாக்கிரபாதர்னு பேரு. அவங்க ரெண்டு பேருடைய முயற்சியினாலையும் வேண்டுகோளாலையும் தான் சிவபெருமான் தில்லையில நடனமாடினார் என்று ஒரு வரலாறு உண்டு. அதனால பதஞ்சலிக்கு அருள் செய்த பரம நாடக என்று அவன் மாதிரி நாடகம் போடுற ஆள் வேற ஒருத்தர் இல்லை. வேற நடிகன் யாரும் கிடையாது. பெரிய நடிகன் சிவபெருமான் தான். பரம நாடக என்று மேலான கூத்த பெருமானே என்று இதன் சலிப்பெய்த இதயம் வருந்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் ஏங்கியவர்கள் ஏங்கி நிற்கவும். சிவபெருமான் போனோன்னு அடியவர்கள் படுற பாட பாருங்க. தீல விழுகிறவங்க சில பேர், கடல்ல போய் விழுந்துடலாம்னு போறவங்க ஒரு பக்கம், நாதே நாதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம், இதன் சலிப்பெய்து நின்று ஏங்குகிறவர்கள் ஒரு பக்கம். இப்படி வரிசையா எல்லாரும் அப்படி இருக்காங்களா? அப்படி இருக்கும்படி யார் பண்ணியிருக்கா? சிவபெருமான். அவன் எங்கே இருப்பவன்? ஒளிதரு கையிலை உயர்கிழவோனே. நான் கடைசி அடிக்கு போயிட்டேன். ஒளி தரு கையிலை உயர்கிழவோனேன்னு கடைசியில சொல்றாரு. அதை இப்ப முன்னால வச்சுக்கிட்டு இந்த மிச்சம் இருக்கிற 4-5 லைனை பார்த்துடுறேன். சரியா? திருக்கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் நமக்காக சிதம்பரத்துக்கு பொதுவில் நடமிடுகிறான் அப்படிங்கிற செய்தியை தான் இதுல பூரா சொல்றார் அவரு. ஒளி தரு கைலை, வேதங்கள் ஒலிக்கின்ற கைலாயம்.
அருவிகள் ஒலிக்கின்ற கைலாயம், பரநாதம் ஒலிக்கின்ற கைலாயம், அதான் ஒலிதரு கைலை. உயர் கிழவோன், சிறந்த தலைவன். கிழவன் அப்படின்னா உடனே வயசானவன் வச்சுக்கப்படாது, அவனுக்கு ஏது வயசு? அவன் பிரபாயாக்கை பெருமான் அல்லவா, அவனுக்கு வயசு கிடையாது, அவனுக்கு டேட் ஆஃப் பர்த்து கிடையாது, டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது. அதனால கிழவன் சொன்னா என்ன அர்த்தம்? தலைவன் அர்த்தம். நக்கீரர் முருகன் எவ்வளவு சின்ன பையனாட்டம் இருக்காரு, அவரை குறிஞ்சி கிழவன் சொல்வார். குறிஞ்சிக்கு தலைவன், தலைவன்கிற பொருள் தான் கிழவன், மற்றதெல்லாம். ஸோ ஒலிதரு நான்மறைகள் ஒலிக்கின்ற கைலாயத்தில் உயர்கிழவோன் சிறந்த தலைவன், எழில் பெரு இயமத்து இமயத்து இயல்புடை அழகு பெற்ற இமயமலையின் தன்மை வாய்ந்த சிதம்பரம் இருக்கே, அதுக்கு இமயமலையினுடைய தன்மை வந்துருச்சான். அம்பன் பொலிதரு அழகிய பொன்னால் செய்யப்பெற்று விளங்கும் பொலிதரு பொலிவுடைய புலியூர் பொதுவினில் தில்லை அம்பலத்தில். புலியூர்னு அதுக்கு ஏன் தெரியுமா பேரு? இந்த புலி அங்கே வந்ததுனால தான், வியாக்கிரபாதருங்கிற புலி, அதனால தான் புலியூர். புலியூர் பொதுவினில் அந்த தில்லை அம்பலத்திலே நடனம் இடுகின்ற கனிதரு செவ்வாய். சிவபெருமானுடைய வாய் எப்படி இருக்கான்? செவ்வாய் கொவ்வை பழம் போல சிகப்பா இருக்கான். நம்ம இவர் அப்பரடிகள் பாடுவாரு, குறித்த உருவம் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வண்டுவதே இந்த மாநிலத்தே. ஐயா, மனுஷனா பிறக்கிறனால நான் பிறக்க தயார். எப்போ? தில்லையிலே நடனம் விடுகிற அந்த அழகான சிவந்த மேனி உடைய திருநீர் பூசிய குமிழ் சிரிப்புடைய சிவபெருமானுடைய தூக்கிய திருவடியை வணங்க முடியுமானால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு பாடினார் அவர். அதைத்தான் இந்த கொவ்வை செவ்வாயத்தான் இவர் இப்ப இங்க என்ன சொல்றாரு? கனிதரு செவ்வாய். உமையோடு உமையம்மையோடு காளிக்கு அருளிய, இது ஒரு கதை இருக்கு போட்டிருக்கு. காளி அங்க தில்லைக்கு போனீங்கன்னா தில்லைக்காளியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. தில்லைக்காளின்னு அங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த தில்லைக்காளி என்ன செய்தாலும் அசுரர்களை எல்லாம் அழித்து விட்டு அந்த ஆட்டம் பெரு ஆட்டம், அந்த ஆட்டத்தோட மக்களையும் ஒரு மாதிரி பயமுறுத்திட்டா போல இருக்கு. அதுக்காக சிவபெருமான் அவர் போட்டியா நடனமாடி அந்த காளியை அடக்கி அவளுக்கு அருள் செய்தாள் அப்படின்னு ஒரு சின்ன கதை உண்டு. அதனால உமையோடு காளிக்கு அருளிய திருக்கூத்து அதுதான் அவரு. இறைவன் ஈண்டிய அடியவரோடும் அவரை நெருங்கிய அடியவர்களோடு இந்த பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன். பொலிகின்ற புலியூர் இந்த தில்லையிலே புகுந்து இருந்து நமக்கு அருள் செய்தான். இமயமலையில ஒலிக்கின்ற இமயமலையில இருக்கிற சிவபெருமான் நமக்காக இங்கே சிதம்பரத்தில் புகுந்து இருந்து அருள் செய்கிறான் அப்படின்னு இந்த பாட்டை அவர் நிறைவு செய்கிறார். அதனால இந்த கீர்த்தி திரு அகவல் என்கிற பகுதியில் சிவபெருமானுடைய திருவடி புகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தோம், அவருடைய திருவிளையாடல்களை எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகருக்கு அருள் செய்ததை சொன்னார். அவர் சிதம்பரத்துக்கு வர சொன்னதை நினைவுபடுத்தினார். அப்புறம் இந்த 10 அங்கங்களையும் தச அங்கங்களையும் இதிலே நமக்கு சொன்னார். இப்படி அமைந்திருப்பதுதான் இந்த கீர்த்தி திரு அகவல். இதை சிந்திக்கிற பேரு நமக்கு வாய்த்தது. மறுபடியும் நமக்கு வாய்ப்பு இருக்குமானால், இறைவன் அருள் இருக்குமானால், அடுத்த வாரம் திரு அண்ட பகுதி
என்கிற பகுதியை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.